ஹலோ காய்ஸ், இது டே 3. ஸோ மார்னிங் எழுந்துட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால தான் ஒரு ஷார்ட் எடுத்தேன். வெளில போனால் இவர் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவரை எழுப்பிட்டு வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன சைஸ் கோலம் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பிரித்திக்கு நான் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. இன்னும் அவனுக்கு ஒரு 2 எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அதை தான் அவனுக்கு சொல்லி தந்துருக்கேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு அனுப்பிடுவேன். காலையில் எழுந்து யார் யாரெல்லாம் கோலம் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு கோலம் போடுறது மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்குமா. ஸோ மைண்டும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. நல்லா இருக்குது. எப்பவுமே நான் 5 o'clock எழுந்துடுவேன், இல்லைனா 4:30 4:40க்கெலாம். ஏன்னா பிரதீஷ்க்கு ஸ்கூல் 7 o'clockலாம் 7:15க்கெலாம் வேன் பிக்கப் பண்ண வரதுனால அவனுக்கு ஒரு 6:30க்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணால் தான் 7 o'clock வேன் வரும்போது அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மார்கழி மாதம்னால நம்ம கொஞ்சம் கோலம் போடுறது அந்த இது இறங்கியாச்சு. ஃபுல்லாக அமைதியாக இருக்குது இடமே. நம்ம தனியாக கோலம் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கோலம்ஸ் முடிஞ்சிருச்சு. விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி ரொட்டீன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலை காசிட்டு நான் ஆல்ரெடி சுண்டல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தனப்போ, ஏன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் வருவான். அது வரைக்கும் அவனுக்கு மார்னிங் சாப்பிட்டு பசிக்கும். அதனால் வரும்போது பிரேக்கில் சாப்பிட்டுடுவான். அதனால் சுண்டல் பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குழம்பு தான், தக்காளி குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் பிரதீஷை நான் எழுப்பவே இல்லை. டைம் 5:40 தான் ஆகுது. ஸோ ஒரு 6 o'clock எழுப்புனா கொஞ்சம் அவனுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே அவன் எழுந்து வர்றதுக்குள்ளே குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே சார் எழுந்து வந்துட்டார். நான் காய் கட் பண்ணுறதுக்குள்ளே அவன் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உள்ளூர் ஸ்வெட்ரு போட்டுட்டு வந்துட்டான். ஸோ இப்போ பாருங்கள் ஜாயின் ஆகிடுவான் என் கூட. அவன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்றான். ஸோ நான் கொஞ்சம் போய் கொஷின் சொன்னால் அவன் ஆன்சர்லாம் சொல்லிடுவான். ஸோ தெரியாதல கேட்க வந்துட்டான் பாருங்கள். கிளம்பிட்டுருக்கான். என்ன அதை மிக்ஸ் பண்ணவே விடல. எழுந்து நான் பண்ணுறேன்னு நின்றுக்கிட்டான். கொடுக்கவும் இல்லை. அவனே கிளறிட்டுருக்கான். அவனால் முடியல அதை தள்ளுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனை போயிட்டு கொஞ்சம் படிக்க சொல்லிட்டேன். நேற்று படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ண சொல்லிட்டு, ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு இருப்பான். அப்போ போயிட்டு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் சர்ஸில் குழந்தைங்களையும் நம்ம எங்கேஜாக வச்சுக்கிறது நல்லது. எல்லாமே கற்றுக் கொடுக்குறதும் நல்லது. ஸோ எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக அவனும் கற்றுக்கணும் எல்லாமே. ஸோ அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இந்த மாதிரி செய்ய சொல்லலாம். ஸோ பெட் மேக் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரூம் பண்ண சொல்லலாம். தொடப்பம் எடுத்து பெருக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களும் குழந்தை செல்ஃபாக அவங்க வளர்கிற ஸ்டேஜில் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அப்புறம் அவனும் எழுந்ததுனால அவனுக்கும் நான் ஒரு கப் பால் ஊற்றி கொடுத்துட்டேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்.
இன்றைக்கி நான் வேன் வர வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா டைம் ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க அப்பா கூட போயிடுவான் இன்றைக்கி. ஏன்னா வேன் 7 o'clock வந்தால் அவன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது கிளம்புறதுக்கு. இப்போ டைம் அரௌண்ட் ஒரு 6:20 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சார் அழகாக உட்காந்துக்கிட்டாரு படிக்கிறதுக்கு. பாலை குடிச்சிட்டு அவர் நேற்று எழுதினார். எல்லாமே எழுதி பார்ப்பான் வந்து எக்ஸாமுக்கு என்னென்ன வர்றது ஃபுல்லாக போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து காலையில் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.